ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி குக்கிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. காட்டன் சாரியை எப்படி நம்ம முதல் நாளே மறுநாள் இந்த சாரியை கட்ட போகிறீங்க அப்படின்னா முதல் நாளே எப்படி நம்ம இதை ஈஸியாக சிம்பிளாக எந்த ஒரு பெரிய டூல்ஸாக எதுவும் இல்லாமல், அதாவது அயன்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் சாரியை ஓவரால் அயன் பண்ணி வச்சுருந்தா போதும். இப்போது நீங்கள் ஈஸியாக எப்படி இதை ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாரியோடைய முந்தானை இருக்கு இல்லைங்களா, பல்லு பார்ட், அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு எப்படி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பயுமே இந்த முதல் ப்ளீட்டை விட அதுக்கப்புறம் வர எல்லா ப்ளீட்டும் இந்த மாதிரி பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். முதல் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ளீட் அந்த பெரிய ப்ளீட்டோடைய பாதி அளவுக்கு வச்சா போதும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நிறைய ப்ளீட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் எடுத்துகிட்டு இந்த இடத்த லைட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. காட்டன் சாரி கொஞ்சம் மொடப்பாக இருக்கிறதுனால நம்ம ரெடி ஆகிற டைமில் கட்டுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம். நம்ம அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கட்டணும் அப்படின்னாக்க இந்த ப்ளீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நமக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் முதல் நாளே நீங்கள் இது மாதிரி இந்த ப்ளீட்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டும் போது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளேயே கட்டி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே இப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஷோல்டர் லென்த்து வரைக்கும், நீங்கள் ஷோல்டரில் பின் பண்ணுவீங்க இல்லையா, அது வரைக்கும் இந்த எண்டிலேருந்து ஈஸியாக ப்ளீட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் டோரில் வீட்டுடைய டோர் இருக்கு இல்லையா, அதில் மேலே நம்ம பின் பண்ணியிருக்கோம்ல அந்த போர்ஷனை வச்சு லைட்டாக கதவை சாத்திடுங்க. ரொம்ப அழுத்தி சாத்த வேண்டாம். நமக்கு அந்த சாரி அதில் கொஞ்சம் க்ரிப்பாக நின்னால் போதும். ரொம்ப அழுத்திலாம் சாத்திடாதீங்க, அப்புறம் புடவை டேமேஜ் ஆகிடும். இப்போ லைட்டாக சாத்திட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளேட்டு நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதை சரி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ப்ளேட்டு கொஞ்சம் இப்படி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி 4 விரலை வச்சு இப்படி பின்னாடி எடுத்திங்கன்னா அழகாக அடுத்தடுத்த ப்ளேட்டு உங்களுக்கு ஈஸியாக அரேஞ்ச் ஆகி வந்துடும். இது மேலேருந்து ஒரே ஸ்ட்ரெச்லேயே நீங்கள் உங்களோட ஷோல்டர் லென்த்து வரைக்கும் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இல்லை பாதி வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி 4 விரல் அப்படி கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா நம்ம மேலே எடுத்துக்கிற ப்ளீட்ஸ் அப்படியே ஈஸியாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய எல்லா ப்ளீட்ஸும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் சென்டரில் ஒரு பாதி தூரத்துக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். இது ரொம்பவே சுலபமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சென்டர் வரைக்கும் ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷோல்டரில் நீங்கள் பின் பண்ணுற இடம் வரைக்கும் நீங்கள் திரும்ப இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ண பிறகு லைட்டாக அயன் பாக்ஸ் வச்சு லேசான ஒரு மைல்டான ஹீட்டில் லைட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் அதை கட்டி முடித்து நீங்கள் திரும்ப ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ளீட்ஸ்லாம் கலையாமல் அப்படியே இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சென்டர் வரைக்கும் பின் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ, நீங்கள் ஷோல்டரில் எங்கே பின் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு திரும்பவும் இதே மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் காட்டன் சாரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ப்ளீட்லாம் முதல் நாளே எடுத்து வச்சுட்டு நீங்கள் மறுநாள் கட்டுறதுக்கு அப்படின்னு நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கட்டும் போது யாருடைய ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த இடம் தான் நம்ம ஷோல்டரில் நம்ம வச்சு பின் பண்ண போகிற இடம். அதனால் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பல்லு ப்ளீட் ரொம்ப சூப்பராக நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோம். தேவைப்பட்டால் இப்போ இதை ஒரு அயனிங் டேபிளில் போட்டு நீங்கள் லைட்டாக அயன் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஆனால் தேவையில்லை, இதுவே நல்லா நீட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இது ஷோல்டர்லேருந்து பாதி தூரம் வரைக்கும் பின் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே உள்ள லென்த்து இந்த மாதிரி பல்லு ப்ளீட் எடுத்து முடித்த பிறகு அடுத்ததாக சென்டர் ப்ளீட்டும் நீங்கள் முதல் நாளே எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் ரொம்பவே சுலபந்தான். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போது புடவையுடைய இந்த எண்டுக்கு வந்துடுங்க. நம்ம பல்லு ப்ளீட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கீழே விட்டுடுங்க. கீழே விட்டுட்டு அப்படியே நீங்கள் புடவையுடைய இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்குல்ல, நம்ம கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த போர்ஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு அந்த எண்டில் நீங்கள் உங்களுக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்கர்ட்டில் ரைட் சைடில் எங்கே டக்கின் பண்ணுவீங்களோ அங்கேருந்து ஒரு நீங்கள் சும்மா ரஃப்பாக நீங்கள் டக்கின் பண்ணுற மாதிரி வச்சு உங்களை சுற்றி உங்களுடைய லெஃப்ட் சைடு வழியாக திரும்ப ரைட் சைடு வரைக்கும் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த டக்கின் பண்ணி உங்களை சுற்றி ஒரு ரவுண்டு சுற்றி முன்னாடி திரும்ப கொண்டு வந்தீங்க அப்படின்னா நான் உங்களோட சென்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம ஆல்ரெடி ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஷோல்டர் ப்ளீட்டு பல்லு ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பக்கம் போயிடுங்க. அந்த பக்கம் போயிட்டு நம்மளுடைய அந்த ஷோல்ட்ரு பின், நம்ம ஷோல்டரில் எங்கே வச்சு பின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய ரைட் சைடு வழியாக இந்த புடவையை இப்படி எடுத்து சும்மா ஷோல்டரில் போட்டு பாருங்கள். போட்டு இப்படி ஒரு ரைட் சைடு வழியாக சுற்றி திரும்ப பேக்கில் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாக முன்னாடி வரையும் கொண்டு வந்து எங்கே நீங்கள் பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பேக்கில் சுற்றி கொண்டு வந்து ஷோல்டரில் போட்டுட்டு உங்களோட பின் பக்கமாக சுற்றி புடவையை கொண்டு வந்து எந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்தையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு பின் வச்சு சேஃப்டி பின் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு இடத்துல பின் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுக்கு இடப்பட்ட இந்த போர்ஷனில் தான் நம்ம வந்து நம்மளுடைய சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துக்கு இந்த ரெண்டு பின்னுக்கும் நடுவில் இருக்கிற இந்த சாரியோடைய போர்ஷனில் தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ண போகிறோம். சென்டர் ப்ளீட்டு எப்பயும் போல் நீங்கள் நம்ம எப்படி ஷோல்ட்ரு ப்ளீட் எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் சென்டர் ப்ளீட்டு வந்து எல்லா ப்ளீட்டும் ஒரே மாதிரி வர மாதிரி ஈவனாக எடுத்துக்கலாம். சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் நீங்கள் எப்பயும் எப்படி எடுப்பீங்களோ யூஸ்வலாக அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் ப்ளீட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது காட்டன் சாரீ கட்டும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புடவை கட்டும்போது கீழே அந்த ப்ளீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யாருடைய ஹெல்ப்பையும் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் எடுத்து முடித்த பிறகு இதை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு அந்த ப்ளீட்டை வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சு அதுக்கப்புறமா பின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரின்ட்டு. இப்படி ஒரே மாதிரி ஷேப்பில் வச்சு அப்படியே நீங்கள் டக்கின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பல்காக தெரியும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் நவுத்தி வச்சிங்கன்னா அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கீழே வந்து அழகாக ஈவனாக விசிபிளாக தெரியும். அதே சமயம் நீங்கள் டக்கின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பல்காக இல்லாமல் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நவுத்தி அந்த பின்ஸ் எல்லாம், அதாவது அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பின் பண்ண இடத்த நீங்கள் சும்மா ஒரு ஹேண்டில் இப்படி ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு அடுத்து பாதி தூரம் வரைக்கும் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஒருவேளை இது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம எப்படி ஷோல்டர் ப்ளீட் எடுத்தோமோ பல்லு ப்ளீட் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த புடவையுடைய இந்த ஆரம்பத்தையும் பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதையும் உங்களுடைய டோரில் வச்சுட்டு கீழே ஒரே லென்த்துக்கு நீங்கள் அழகாக எல்லா ப்ளீட்ஸையும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் பாதி தூரம் வரைக்கும் நான் கையில் பிடிச்சே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் டோரில் நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ப்ளீட்டையும் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பாதி தூரம் சென்டர் வரைக்கும் எடுத்து இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இந்த பின் பண்ணதுலேருந்து கீழே உள்ள போர்ஷனையும் நம்ம இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த எண்டுலையும் ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன், அதாவது இந்த பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து கீழே எடுக்கிறது தான் நம்ம வியர் பண்ணும்போது யாரோடைய ஹெல்ப்பாவது நம்ம தேவைப்படும். அதுக்கு நீங்கள் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்களே கட்டிடலாம். இப்போ பாருங்கள், மேலே இருந்து கீழே வரைக்கும் கூட இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் வந்து ஒரு பின் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சென்டர் ப்ளீட்ஸும் இது மாதிரி 3 இடத்துல நம்ம பின் பண்ணியிருக்கிறோம். இப்போ நல்லா நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் லைட்டாக வந்து அயன் பண்ணி விட்டுடலாம். அப்படியே உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி முடித்த பிறகு நம்ம இந்த சேரீயை வந்து எப்படி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த புடவை இந்த சென்டர் ப்ளீட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு நம்ம புடவையுடைய எண்டு இருக்கு இல்லையா, நம்ம டக்கின் பண்ணுறோம் இல்லையா ஸ்டார்டிங் பாயிண்ட்டை, அதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இப்படி இந்த சென்டர் ப்ளீட்டோடு வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க.
திரும்பவும் இதை இன்னொரு பாதி போர்ஷனாக மடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய பல்லு பிளேட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே கொண்டு வந்து அந்த ஷோல்டர் நம்ம பின் பண்ணியிருக்கோம்ல, ஷோல்டரில் வைக்கிற இடத்துல பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த சென்டர் பிளேட்டோடு சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்மளுடைய சேரீ காட்டன் சேரீ கட்டுறதுக்கு ஷோல்ட்ரு பல்லு பிளேட்டு அப்புறம் சென்டர் பிளேட்டு எல்லாமே எடுத்து ரெடியாக இருக்குது. நீங்கள் நினச்சா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம். இந்த மாதிரி முதல் நாளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு ஹேங்கரில் அப்படியே நீங்கள் 2ஆக மடித்து கூட இப்படி ஹேங் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே மடித்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுறலாம். இந்த நம்ம அங்கங்கே பின் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ளீட்ஸ்லாம் நீங்கள் கட்டுற வரைக்கும் கலையாது. நீங்கள் கட்டி முடிச்சுட்டு அங்கங்கே இருக்கிற பின்னு நம்ம அந்த சென்டர் பிளேட்டில் நடுவில் போட்டிருக்கிற சென்டரில் போட்டிருக்க பின்னு அப்புறம் அந்த எண்டில் போட்டிருக்க பின்னு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நாளே காட்டன் சேரீ கட்டுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.